அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள். இந்த பெயர்ச்சினால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சிறப்பு யோகங்கள், அதாவது குடும்பம், தொழில், பணவரவு, எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சாதகமான காலமாக இது அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த குரு பெயர்ச்சி வக்ர பலன்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுனாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுன ராசி. மிதுன ராசினா புதன் அதிபதியாக கொண்ட ராசி மிதுன ராசி. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவு சுய முடிவாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்தவங்களை ஐடியா கேட்டு நீங்கள் எப்போவுமே பண்ணவே மாட்டீங்க. அதே சமயத்தில் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து ஒரு கடுமையான கஷ்டங்கள் இருந்து மீண்டு வரக்கூடிய சில வாய்ப்புகள் வந்திருந்தாலும் அது சரியாக எனக்கு அமையலைங்க, ஆனால் இந்த காலம் எப்போ நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இன்னும் சொல்ல போனோம்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் நாம் செல்வ செழிப்பாக நல்ல கௌரவத்தோட எல்லாத்த விடங்க எவ்வளோ பணம் இருக்குதுங்கிறத விட மன மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு இந்த குரு பகவானுடைய அருள் ரொம்ப ரொம்ப நமக்கு தேவை. ஆனால் சமீப காலங்களாக பார்த்துட்டோம்னா இந்த குரு உங்களுக்கு விரய குருவாக செயல்பட்டு இருந்தது. விரயங்கள் அதிகமாச்சு. ஜென்ம குருவாக செயல்பட்டு இருக்கிறாரு. இந்த ஜென்ம குரு உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுத்திருச்சு. வாழ்க்கையிலும் சில போராட்டங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்து நம்மளுடைய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட இடமாற்றங்கள் வரைக்கும் சில சிக்கல்களை கொடுத்துருக்கு. நம்பிக்கை துரோகம் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம யாரை அதிகமாக நேசிச்சுமோ நம்பணுமோ அவங்களால கலங்கப்பட்டு காயப்பட்டு உட்கார வேண்டிய சூழ்நிலை சிக்கல்கள் உருவாகியிருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறது கண்டிப்பாக அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஏன்னா ராமர் வனவாசம் போனதே ஜென்மகுருன்னு பழமொழி சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நிலையில் இருந்த குரு பகவான் அதிசார பயிற்சி அடைஞ்சு, ஏன்னா இந்த குரு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர், புரியுங்களா? காரணம் என்னென்னா 7ஆம் அதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான், 10ஆம் தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் அதிசார பயிற்சியை ஜென்மத்தில் இருந்த குரு அதிசார பயிற்சி 2ஆம் இடத்திற்கு போய் இந்த டிசம்பர் மாதம் ஆச்சுங்களா ஜென்மத்துக்கு மீண்டும் வரார். அப்போது ஜென்மகுரு என்ன பண்ணும்? குழப்பங்கள், ஏற்கனவே நம்ம குழப்பத்தில் இருக்கிறோம், சிக்கல்கள் இருக்கிறோம், பிரச்சனை கொடுத்துருமா? பயந்துக்க வேண்டாம். வக்ர நிலையில் வரார். வக்ரம்ங்கிறது என்ன? அதனுடைய தன்மையிலிருந்து மாறுபட்ட, நம்ம முதல்ல சொன்ன இல்லைங்களா, சில குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய நிலை, தன் இயல்பான நிலையிலிருந்து மாற்றமான ஒரு நிலையை அடையக்கூடியதாக எதிர்மறையான செயலை செய்யக்கூடிய நிலையில் குரு பகவான் தன்னுடைய ஜென்மத்துக்கு வரார். கண்டிப்பாக இது நல்ல மாற்றம் தான். ஏன்னா குருவுக்கு 3 பார்வைகள். உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர பாக்கியம், உங்கள் குழந்தை பாக்கியம், குல தெய்வ பாக்கியம், இந்த பிறவி எதற்காக நம்ம எடுத்தோமோ அந்த யோகத்தை அடையக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த இடத்த குரு பகவான் பார்க்குது. அப்புறம் பார்த்தோம்னா என்னதான் நம்ம செல்வாக்கான மனிதர்களாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை நல்லா அமைஞ்சாத்தாங்க நாம் சமூகத்தில் சந்தோஷமாக வாழ முடியும். வீட்டு விட்டு கிளம்பும் போது சந்தோஷமாக போக முடியும். போகிற வேலையும் சரியாக முடிக்க முடியும். ஆனால் நம்மளுடைய வீட்லேயே பிரச்சனைகள் இருந்ததுன்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்பே ஒரு கனவாக போயிட்டு இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? எதிர்பார்த்துட்டு தான் இருக்க முடியும். அதை வரை எதிர்பார்த்த காரியங்கள் ஜெயம் பண்ண முடியாது. அடுத்தவங்களுக்கு வேணால் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு உதாரணமாக இருக்கலாம். எந்த பிரச்சனையும் நம்ம போய் தீர்த்து வைக்கலாம், முடித்து வைக்கலாம். அவங்க வேலையை இழுத்து போட்டு நம்ம செய்யலாம், சரிங்களா? இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் நாம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே செய்ய முடியும். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? அதாவது கொடுக்குற மனசு இருந்தாலும் கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறோம். ஆனால் இந்த நிலையில் இருக்கக்கூடியது அந்த 7ஆம் பார்வை. கண்டிப்பாக குரு 7ஆம் பார்வையும் 7ஆம் இட கலஸ்தரஸ்தானத்தை பார்க்குறதுனால மன வாழ்க்கை மட்டும் கிடையாது, நட்பு சம்மந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கம், நண்பர்கள் வட்டாரத்தில் ஏற்பட்ட சில சிக்கல்கள், மனச்சங்கடங்கள், பல இழப்புகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும். கண்டிப்பாக இது உருவாக்கும்.
திருமண தடை இருந்தாலும் தடை நிவர்த்தியாகும். அது மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் பண்ணின திருமணத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவுகளை சந்தித்து வழக்குகளை சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு தீர்வுகள் நிச்சயமாக உண்டாகும். எவ்வளோ நம்ம அமைதியான மனிதர்களோ மறு வாழ்க்கைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சாதகமான வாய்ப்புகள் தேடி வரும், கண்டிப்பாக நடக்கும். அதே சமயம் 9ஆம் பார்வையாக 9ஆம் பாவகத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை. ஏன்னா அது ஏற்கனவே நமக்கு அந்த இடத்துல ராகுவே உட்காந்துருந்தார். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், சும்மா சொல்லக்கூடாது. அப்பா வழியில் பார்த்தாலும் பிரச்சனை, தாய் வழியில் பார்த்தாலும் பிரச்சனை, சொத்து பத்து ஆஸ்தி அந்தது எல்லாமே இருக்குது. ஆனால் இன்றைக்கி யாரோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல, நாம் வாழல, நமக்கு பிரயோஜனம் இல்லை, சிக்கல்கள் தான் போயிட்டுருக்குது. எல்லாருமே நாம் ஆட்சிங்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி நம்மளை அனாதையாக விட்டுட்டு இன்றைக்கி ஓரமாக ஒதுக்கி போயிட்டாங்க. நம்மளது ஓப்பனாக சொல்ல போனால் சும்மா விட்டுட்டு போயிருந்தால் பரவாயில்ல, நம்மளது பிடிங்கிட்டு போக நாம்ளே வலிமை கொடுத்து நல்ல பேர் வாங்க முடியல. இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் எல்லாம் மிதுன ராசி அன்பர்கள் சந்தித்து அது அந்த ராக குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போது கண்டிப்பாக பாக்கியஸ்தானம், நமக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்லையா, நமக்கும் மனிதனு தானே, நாமளும் சில ஆசைப்படும்ல. அது குறிப்பாக பெண்மணிகள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. குடும்பத்துக்குன்னே நம்ம அயராத பாடுபட்டோம், உழைச்சோம், படிப்புக்கு தகுந்த ஒரு பெருமை இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. குடும்பத்தில் உழைச்சாலும் நல்ல பேர் வாங்க முடியல. இன்றைக்கி எல்லாம் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்தோம், இன்றைக்கி அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலை. இப்படி ஒரு போராட்டத்திலிருந்து என்னவோ திக்கு தெரியாத காட்டில், அதாவது வழி தெரியாமல் நம்ம வாழ்கிற மாதிரி, எந்த பக்கம் போய் எப்படி வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருட்டில் வாழ்கிற மாதிரி வாழ்க்கை போயிட்டுருக்குது. இதுக்கு ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு பார்த்தீங்களா? அந்த மாற்றம் தாங்க இந்த குரு வக்ர பயிற்சி, கண்டிப்பாக. ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் 3 பார்வைகள் மட்டும் இல்லைங்க. அதாவது 2, 5, 7, 9, 11ஆம் பாவகத்தில் இருந்தால் குரு பலன் சொல்லுவாங்க. இது வக்ரத்தில் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு ஒரு மனசை அளவாய்ஞ்சிட்டு இருந்ததோ, சரியான தூங்க முடியாதுங்க, தூங்க மாட்டீங்க, யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த யோசனைகள் காலையில் இந்த முடிவு எடுக்கலாம், இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாம், கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. தூக்கம் கெட்டு தான் மிச்சம், காலையில் தான் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் போனால் நல்லது நடந்தால் தானே. ஒரு கட்டத்தில் பார்த்துட்டோம்னா முடிவு எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது. இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்படி பண்ணுனா தப்பு, இப்படி பண்ணால் இது ரைட், அதுவும் தப்பு, இப்படி மனக்குழப்பங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் வெளியில் சொல்லவும் முடியல, மனசில் போட்டு மறைக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. இப்படி சில பிரச்சனைகளோடு ஓடிட்டு இருக்கிற போது நமக்கு அதில் பார்த்தோம்னா நமக்கு இன்னும், அதாவது ஒரு வாய்ப்புகள் ஏதாவது சிறப்பான முறையில் அமைஞ்சால் தாங்க நம்மளை ஏதாவது ஒரு சௌரியமான வாழ்க்கை வாழ முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி பல இன்னல்கள். அது மட்டும் கிடையாது, படிப்பு உண்டு, பகுத்தறிவு சிந்தனைகள் உண்டு. ஆனால் எல்லாம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு தான் பயன்படுது, தனக்கு பயன்படலையேங்கிற காலகட்டம் மாறி ஜென்மகுரு வக்ரமாக இருக்கிறதுனால ஒரு அற்புதமான யோகத்தை 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் செல்வ செழிப்பான காலம் அப்படின்பதனால கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய பயணங்களால் நன்மைகளும் புத்திரபாகியத்தினால பெருமைகளும் குலதெய்வத்தோட அனுகிரகங்களும் சிறப்பாக கிடைக்கும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்தை மறக்காமல் எப்போவும் வழிபாடு பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. அப்படின்னா அதாவது மகான்கள் சொல்லக்கூடிய சித்தர்கள் ஜீவ சமாதிகளுக்கு போகிறது, வழிபாடுகள் பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் செய்தீங்கன்னா அற்புதமான மாற்றங்கள் கண்டிப்பாக அது இருக்கும். அது உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும். இப்போ சொன்ன பலன் கோச்சாரம் அடிப்படையில் சொன்னதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் தான் தசா புத்தி லக்னம், அது மட்டும் கிடையாது, அந்த தசா புத்தியின் பலம் என்ன, யோகக்காரகன் திசையா, பாதகாதிபதி திசையா, நம்ம ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, எந்த வயசில் நம்ம சாதிப்போம், இந்த கஷ்டப்பட்டது எதற்காக கஷ்டப்பட்டோம், எப்போ நமக்கு ஒரு யோகங்கள் ஏற்பட போகுது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இல்லாமல் கஷ்டப்பட மாட்டோம். நல்லவங்க நீங்கள். சரிங்களா? கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக பலன்களை அற்புதமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி அற்புதமான காலமாக சக்ஸஸ்ஃபுல் ஒரு அற்புதமான யோகமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.